அதற்கு ரூத் 16 என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய தேவன். அதுக்கு அடுத்த வார்த்தை சூப்பரா இருக்கும் பாருங்க, அதை படிங்க, சத்தமா படிங்க. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உன்னை விட்டு என்னை பிரிப்பதில்லை. அப்போ மரணம் வரைக்கும் நான் உன்னை பின்பற்றுவேன். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்னன்னா, ரூத் என்பது மோவாபிய ஸ்திரீ, நகோமி இஸ்ரவேல பெண், இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த ரூத் இஸ்ரவேலுக்குள்ள வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, கர்த்தர் புறஜாதியரை ரட்சித்தார் என்பதற்கு அடையாளமே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. எங்க? இந்த ரூத்தின் இடத்துல. ரூத் நகோமி கூட சேர்ந்து இஸ்ரவேலுக்கு வராங்க. அவங்களுக்கு போவாஸ் கூட திருமணம் நடக்குது. போவாஸ் கூட திருமணம் நடந்து இந்த விஷயம் எல்லாம் நடந்துகிட்டே வருது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்ன தெளிவா சொல்லுது பாருங்க. மரணமே அன்றி உன்னையும் என்னையும் விட்டு பிரிக்காது. இந்த மரணத்தை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்க நல்லா பாருங்க. இந்த மரணம்ன்றது என்னன்னா ஒரு பிரிக்கும் சக்தி. அது எல்லாரையும் பிரிச்சிடும். தகப்பனையும் மகனையும் பிரிக்கும், தாயும் பிள்ளையும் பிரிக்கும், மனைவியும் புருஷனையும் பிரிக்கும், எல்லாரையும் பிரிக்கும் சக்தியாக இந்த மரணம் இருக்குது. ஆமென். அதுதான் தெளிவா அருமையான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது பொற்கிண்ணி நசுங்கி இந்த வெள்ளி கயிறு கட்டுவிட்டு இந்த சரீரம் மண்ணை சார்வதற்கு முன்னமே உன் வாலிப பிராயத்திலே நீ சிருஷ்டிகரை நனை. அப்படின்னா என்ன? பொற்கிண்ணி கட்டு விட்டுனா குரல் வலையெல்லாம் அத்து போய், வாதுமை மரம் பூ பூத்து, தலையெல்லாம் நிறைச்சு போய், உன் உடம்புல இருக்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா பெறனும் குன்றி போய், நீ மரண படுக்கைக்கு போகும் முன்னமே கர்த்தரை நினை உன் வாலிப பிராயத்துல. ஏன்? வாலிபம் பலத்தின் மிகுதியா இருக்கும், வாலிபம் நல்ல திடகாத்திரமா இருக்கும். உன் வாலிபத்துல நீ கர்த்தரை சேர்ந்தனா உன் வாழ்க்கை எல்லாவற்றிலையும் செழிப்பா இருக்கும். இதுதான் இந்த வசனங்கள் சொல்லுது. அதாவது ஒவ்வொரு வசனத்தையும் படிக்க படிக்க அந்த சாராம்சத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வரணும். இந்த மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரிக்கும் சக்தி. ஆமென். அதுக்கு முன்னாடி உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அதான் ரூத் சொல்றாங்க. ரூத் போயிட்டு என்ன பண்றாங்க? ஒண்ணுமே இல்லைங்க, இனி நான் உனக்கு வந்து பிள்ளை பெற்று கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு ஒரு பெண்மணிக்கு புருஷன் இறந்து போயிட்டான், எதுவுமே கிடையாது. ரெண்டு பொம்பளைங்க மாத்திரமே, மாமியார் மருமகன். அங்க எப்படி சேர்த்து இருக்குது பாருங்களேன். ஒரு இஸ்ரவேலர், ஒரு மோவாபியர். இந்த வேதத்தின் சாராம்சம் புறஜாதியரிடத்திலிருந்து கர்த்தர் ரட்சிப்பை அருளுகிறார். உனக்கும் எனக்கும் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் எப்படி ஐக்கியமானது இந்த வசனம் தான் சொல்லுது. நீ எங்க மரிக்கிறியோ நானும் அங்கேயே மரிப்பேன். ஏன்? எனக்கு நீ எந்த தேவனை கும்பிடுறையோ அதுதான் என்னுடைய தேவன். உனக்கு யார் தகப்பனோ அவர்தான் எனக்கும் தகப்பன். என்னை விட்டுட்டு உன்னை விட்டுட்டு என்னை இனி மரணத்தை தவிர வேற எதுவும் பிரிக்க முடியாது அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து போற, ஒரு ஒன்றிணைந்து அவரோட சேர்ந்து பயணிக்கிறார். அவளுக்கு அடுத்து ஒரு நம்பிக்கையே கிடையாது பாருங்களேன். அடுத்து அவளுக்கு குழந்தை பிறக்கிற நம்பிக்கை யாருக்குன்னா இருந்துச்சா? அவளுக்கே கிடையாது, அவங்க மாமியாருக்கே கிடையாது. ஏன்? இனி ஒரு குழந்தையை பெற்று நான் உன் இடத்துல கொடுக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, எனக்கு கணவன் இல்லை. இன்னொன்னு, அப்படியே நான் செய்தாலும் அது வளர்ந்து வரும் வரை நீயும் இருக்க போறது. ஆமென். அப்போ இத பாருங்களேன், ஒரு நம்பிக்கையே இல்லைங்க. இது வாழ்க்கையில ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து நான் என்ன பண்ண போறேன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆமென். நம்பிக்கைனா என்னங்க? நம்பிக்கையில என்ன? எபிரேயர் 11:1 பாத்தீங்களா? எபிரேயர் 11:1 படிங்களா? எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்குது. இதுதாங்க நம்பிக்கை, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன்னா அதுதான் என்னோட நம்பிக்கை. என் வாழ்க்கை இந்த இடத்துல இங்கே புலி ஸ்டாப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல இல்ல, இது புலி ஸ்டாப் இல்ல, இதுதான் இனி உன்னுடைய துவக்கம். ஏன்? இதுவரைக்கும் நீ உன்னுடைய சுய பலத்துல ஓடின, இதுவரைக்கும் உன் சொந்த பலத்துல திடகாத்திரமா இருந்த நீ ஓடின. ஆனா இனி அப்படி உன்னை ஓட வைக்க மாட்டேன். ஏன்னா இனி நானே உனக்கு தேவனாய் இருக்கிறேன். நான் உன் கூட சேர்ந்து ஓடும் போது ஒரு நாள் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். ஆமென்.
அவங்க அதான் பாருங்க, எலியா சொல்ற வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஒரு நம்பிக்கையுமே இல்லைங்க. வனாந்தரத்துல இஸ்ரவேலை நடத்துறாங்க. கொஞ்சம் எல்லாம் கவனிங்களேன். வனாந்தரத்துல இஸ்ரவேல் நடத்தப்பட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலை நடத்துறதுக்கு மோசேவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. 40 வயசுல மோசே என்ன பண்ணாரு? தன்னுடைய புயபலத்தால, சொந்த பலத்தினால ஒருத்தரை கொண்டு போட்டு இஸ்ரவேலை ஒருத்தரை காப்பாத்தினாரு. ஆனா அந்த ஒருத்தனோட அது முடிஞ்சு போச்சு. ஏன்? எனக்கு பலன் இருக்கு, நான் திடகாத்திரமா இருக்கிறேன், நான் இஸ்ரவேல்ல ஒருத்தனை அடிக்கிறான்றதுக்காக ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டு 40 வயசுல என்னாச்சு? ஊரை விட்டு போயாச்சு, எகிப்தை விட்டு போயாச்சு. திரும்பவும் கர்த்தர் எப்ப மோசேவை கூப்பிடுறாரு? 80 வயசுல. சத்தமா சொல்லுங்களேன், எத்தனை வயசுல? 80 வயசுல திரும்பவும் மோசேவை கூப்பிடுறாரு. நீங்க ஒரு விஷயம், மோசேவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி கர்த்தர் அருமையான ஒரு காரியம் செய்வாரு. எனக்கு இந்த காரியம் வனாந்தரம் போல தெரியுது. 40 வயசுல நான் தள்ளப்பட்டு போயிட்டேன். 40 வயசுக்கு மேல கர்த்தர் என்னை மறந்தார்னு சொல்லிட்டு மோசே நினைச்சிருப்பான். வாழ்க்கை அப்படித்தானே இருந்துச்சு. 40 வருஷமா ஆடுகளுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான், வனாந்தரத்துல சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் மோசேவை அழைக்கும் போது தெளிவா ஒரு வார்த்தை சொன்னாரு. மோசே, உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் ஒருவரும் அங்கு இல்லை, இப்ப நீ வா. ஆமென். இந்த வசனத்தை நல்லா அடியோட புரிஞ்சுக்கங்க. 40 வருஷம் நான் தனிச்சு இருக்கிறேன்னா கர்த்தர் சும்மா இல்ல. 40 வருஷமா உனக்கு விரோதமா யாரெல்லாம் யுத்தம் பண்ணானோ, உனக்கு விரோதமா யாரெல்லாம் கொல்லணும்னு நினைச்சானோ அத்தனை பேரையும் சர்வ சங்காரம் பண்றார். ஆமென். எனக்கு விரோதம் என மறைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு போராட்டமான ஒரு சூழ்நிலை, நான் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள எப்ப வரணும், அப்ப கர்த்தர் அவர் இறங்கி எனக்காக வேலை செய்யறாரு. அந்த 40 வருஷத்துல நீங்க பார்வோன் எத்தனை பேருக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, மோசேவை கொண்டுட்டு வர்றவங்களுக்கு, மோசேயின் தலையை கொண்டு வர்றவங்களுக்கு, மோசேவை கொலை செய்து அவன் சங்காரம் பண்றவனுக்கு இவ்வளவு பரிசளிக்கிற இத்தனை பேர் போய் தேடுங்க. நமக்கு தெரியாது. ஆனா சொல்லியிருப்பான். ஒரு ராஜாவுக்கு விரோதமா மோசே செயல்படும் போது சொல்லியிருப்பானா இல்லையா? நீ அவனை மோசேவை கொண்டுட்டு வர்றவங்களுக்கு நான் இவ்வளவு சன்மானம் தரேன், அறிவிச்சிருக்கலாம். எனக்கு தெரியல, பட் ஆனா அறிவிச்சிருக்கலாம். எத்தனை பேர்கிட்ட சொல்லி அறிவிச்சிருக்கலாம், போய் தேடுங்க, மோசேவை தேடுங்க, எங்க இருக்கிறான்னு பாருங்க, அவனை கொலை செஞ்சுட்டு வாங்கன்னு. 40 வருஷம் ஆச்சு, மோசேவை கண்டுபிடிக்க முடியல. ஆனா மோசேவை கண்டுபிடிச்சு கொலை செய்யணுன்ற அத்தனை பேரும் செத்துட்டான். ஆமென். இதுதான் கர்த்தர் எனக்கு செய்யற காரியம். எனக்கு விரோதமா ஒரு பாவமே இறங்கினாலும் சரி, நீ எதுக்கும் பயப்படாத. ஏன்? இஸ்ரவேலின் ஜெய பராக்கிரமான கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அனைவரின் கண்களும் காணும்படி செய்வேன். 300 பேருங்க, 300 பேரை வச்சு நீ பாருங்க எத்தனை பேர். இவ்வளவு பேரை வச்சு நீ அவனை முறியடிச்சுட்டா அப்ப எனக்கு என்ன வேலை? ஆண்டவர் தெளிவா ஒரு விஷயம் சொல்றாருங்க. இது இல்ல, எது? அந்த 300 பேரை கொண்டு உங்களை ரட்சிக்கிறோம் பத்தியா, அதுதான் காரியம். ஆமென். ஆமென். தாவீதோட வாழ்க்கையில ரொம்ப அருமையான ஒரு காரியம். அது சொல்லணும்னா தாவீதை பத்தி பேசணும்னா டைமே பத்தாது. தாவீது என்ன பண்றாரு? பட்டயம் சண்டை போடுது. இந்த பட்டயத்தை எல்லாம் தூக்கி, இந்த வகையான அபியாசம் எனக்கு இல்லை அப்படின்னா என்ன? பழக்கம் இல்லை. இந்த வகையான அபியாசம் எனக்கு இல்லை. நான் அதுதான் யோசித்தேன். நீ போயிட்டு தேங்காயை வச்சு டெஸ்ட் பண்ணு. எனக்கு தேங்காய் பழக்கமே கிடையாது. எனக்கு தேங்காயை வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு பழக்கம் கிடையாது. எனக்கு ஆண்டவரை வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு தான் பழக்கம். ஆமென். எனக்கு அவர் மட்டும் தான் பழக்கம், வேற யாருமே கிடையாது. அருமையா அந்த டிஜிஎஸ் அருமையா பாடுவார் பாருங்க. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். அந்த வார்த்தை உண்மையான அருமையா இருந்துச்சுங்க. எனக்கு இந்த பட்டயம், தேங்காய், எலுமிச்சை பழம், அந்த குச்சி இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஜெபம்ன்ற பட்டயம் என்கிட்ட இருக்குது. நம்பிக்கையா சொல்லுவேன், நான் ஜெபிக்கிற ஆண்டவர் எனக்கு ஊற்றை திறப்பார். ஆமென். அது உண்மையாலே அந்த காரியம் நடந்தப்ப அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன். அந்த உதயசேர் கூட போன் பண்ணி சொன்ன, ஐயா இந்த மாதிரி ஆச்சு. என் கூட இருந்தவங்க எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க. 4 மணிக்கு வந்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண பாலாஜன் 4 மணிக்கு உனக்காக நான் தண்ணி வரணும்னு நான் ஜெபம் பண்ணேன். இத்தனை பேரோட ஜெபம் இதுக்கு மீறியா என்ன ஏதாவது வந்து பண்ணிட போகுது. ஒருத்தர் ஜெபம் பண்ண பரவாயில்லைங்க, இத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, ஒண்ணு கூடி இவ்வளவு பேர் நிக்கிறாங்க என் பட்சத்துல. அப்புறம் எனக்கு என்ன கவலை இருக்குது? இந்த தாவீது தான் சொல்றான், இந்த வகையான அபியாசம் எனக்கு இல்லைங்க. இந்த பட்டயத்தை என்னால தூக்கிட்டு போக முடியாதுங்க. ஆனா எனக்கு ஒரு பட்டயம் இருக்குது. கோலியாத்து தலையை வெட்டணும்னா பட்டயம் எனக்கு வேணும். பட்டயம் இல்லாம கோலியாத்து தலையை நானே வெட்டவே முடியாது. அப்ப அந்த பட்டயத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த கேள்வியை மாத்திரம் தாவீது கேட்கல. ஏன்? எனக்கு உண்டான பட்டயம் அவர் தருவார். ஆமென்.